ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல ஓ ஹென்றி எழுதின ஷார்ட் ஸ்டோரி பத்தி பார்க்க போறோம். ஆஃப்டர் 20 இயர்ஸ். வாங்க நம்ம ஸ்டோரி பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஓ ஹென்றி பத்தி கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் தெரிஞ்சுக்கலாம். இவர் அமெரிக்கால பிறந்திருக்காரு. நிறைய ஷார்ட் ஸ்டோரி எழுதி ஃபேமஸ் ஆன ஒரு ரைட்டர். த கேபேஜஸ் அண்ட் கிங்ஸ், த 4 மில்லியன் என்ற டைட்டில்ல கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ் எழுதி ஃபேமஸ் ஆயிருக்காரு. இது மட்டும் இல்லாம The Gift of the Maggie, The Ransom of Red Chief, The Cob and the Anthem, Retrieved Reformation, The Caliph, Cupid and the Clock. இதெல்லாம் இவர் எழுதின ஃபேமஸான ஷார்ட் ஸ்டோரியோட டைட்டில்ஸு. இவரோட ஸ்டோரிஸ் எல்லாமே பார்த்தா, ஸ்டோரியில கடைசியா எண்டிங் கன்க்ளூஷன் வரும்போது, நம்மளே எதிர்பார்க்காத ஒரு எண்டிங்கில முடியிற மாரி கதையா இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டோரி ஹேஸ் எ சர்ப்ரைஸ் எண்டிங். இவர் 1892லேருந்து 1910 வரைக்கும் வாழ்ந்த ஒரு ஃபேமஸ் ரைட்டர். இப்போ நம்ம ஆஃப்டர் 20 இயர்ஸ் ஷார்ட் ஸ்டோரி பத்தி பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்டோரி ஸ்டார்ட்டிங்ல ஒரு போலீஸ் நைட்ல ரவுண்ட்ஸ் வந்துட்டுருக்காரு. அப்ப நைட் 10 மணி இருக்கும். நல்ல கூலான ஒரு ஏர் அந்த டைம்ல இருக்கு. அப்ப அழகா வாக் பண்ணி போயிட்டே இருக்காரு. அந்த நேரத்துல ரோடு எல்லாம் ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சு. அப்ப அவரு அப்படியே வாக் பண்ணி போயிட்டே இருக்காரு. அவரு கையில ஒரு பெரிய ஸ்டிக்கோட நடந்து போறாரு. அப்ப அந்த டைம்ல அந்த பக்கம், இந்த பக்கம் அப்படியே பார்த்துக்கிட்டே வராரு. போலீஸ் எல்லாம் எப்படி ஒரு டவுட்ஃபுல்லா பார்ப்பாங்கல்ல. ஏதாவது நடக்குதா? ஆ தப்பு நடக்குதா? அப்படின்ற மாரி அவரு சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டே வந்துட்டே இருக்காரு. அவரு அந்த மாரி வாக் பண்ணி நடந்து வரும்போது, ஒரு கடையில சிகரெட் மட்டும் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல ஏதோ ஒரு ஃபுட் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஹோட்டல். அது மட்டும் தான் திறந்தது. மீதி எல்லாம் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. அப்ப அவர் வாக் பண்ணிட்டே வரும்போது, ஒரு பில்டிங்க மட்டும் அவரு கிராஸ் ஆயி போறாரு. அ அப்ப அங்க ஒரு ஹார்ட்வேர் ஷாப். அந்த ஹார்ட்வேர் ஷாப் முன்னாடி ஒரு ஆள் நின்னுட்டு இருந்தாரு. இவரு போலீஸ் அவரு கிட்ட போறதுக்கு முன்னாடியே அவரு தானா பேச ஆரம்பிச்சுட்டாரு. போலீஸ் கிட்ட போனோனே அவர்கிட்ட அந்த வெயிட் பண்ண ஆள் சொல்றாரு, நான் என் என்னோட ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்றேன் சார். வேற எதுவும் இல்ல." அப்படின்ற மாரி சொல்றாரு. "இது ஒரு அப்பாயின்ட்மென்ட் சார். 20 இயர்ஸ்க்கு முன்னாடி வச்ச அப்பாயின்ட்மென்ட்." அப்படின்ற மாரி சொல்றாரு. "நான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்றேன். கரெக்ட்டா இருக்கான்னு நீங்க பார்த்துக்கோங்கன்ற" மாரி சொல்றான். அப்ப அந்த வெயிட் பண்ண ஆளு சொல்றான், "அ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி 20 இயர்ஸ் முன்னாடி ஃப்ராடியன் பிட்சோன்ற ரெஸ்டாரண்ட் இந்த இடத்துல இருந்தது. அப்படி தெரியுங்களா உங்களுக்குன்னு?" கேட்குறான். 5 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் கூட இருந்ததுன்னு போலீஸ் ரிப்ளை பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட் இடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த வெயிட் பண்ண ஆளு தன்னோட சிகரெட்ட பத்த வைக்கிறான். அந்த பத்த வைக்கிற வெளிச்சத்துல போலீஸ் அவனோட அப்பியரன்ஸ பார்க்குறாரு. அப்ப அவனோட கண்ணு ரொம்ப ஷார்ப்பா இருந்ததா சொல்றாரு போலீஸு. அப்புறம் அவன் அவனோட கண்ணுக்கு கீழ ஒரு ஸ்கார் மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவனோட ஸ்கார்ஃப்ல ஒரு டைமண்ட் ஸ்டோன்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்றாரு இந்த போலீஸு. போலீஸ் பார்த்தா ஒருத்தவங்கள பார்த்தா சீக்கிரமா அப்சர்வ் பண்ணிடுவாங்க. எப்படி இருக்காங்க? என்ன மாரி அப்பியரன்ஸ்? அ என்ன மாரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க? அப்படின்ற மாரி இவரு அப்சர்வ் பண்றாரு. அப்ப அந்த வெயிட் பண்ண ஆளு சொல்றான், "நானும் என்னோட ஃப்ரெண்டு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி அ இந்த ரெஸ்டாரண்ட்ல தான் சாப்பிட்டோம். என்னோட ஃப்ரெண்டு பேரு ஜிம்மி வெல்ஸ்ன்னு" ஃபர்ஸ்ட்டு டைமா அவனோட ஃப்ரெண்டு பேர சொல்றான். "நானும் ஜிம்மி வெல்ஸும் இந்த நியூயார்க்ல ஒரு பிரதர்ஸ் மாரி நாங்க வளர்ந்தோம்" அப்படின்னு சொல்றான். அப்போ எனக்கு 20 வயசு. ஜிம்மி வெல்ஸ்க்கு ஒரு 18 இயர்ஸ் இருக்கும். நாங்க இந்த ரெஸ்டாரண்ட்ல நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம், நெக்ஸ்ட் டே காலையில நாங்க 2 பேருமே வேற வேற திசைக்கு போயிட்டோம். நான் வேற டைரக்ஷனுக்கு போயிட்டேன். எனக்கு எங்க அ லக்கியா ஏதாவது ஃபார்ச்சூன் கிடைக்கும் என்ற மாதிரி நான் சர்ச் பண்ணி போயிட்டேன். அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான். இதே ஊர்ல தான் இருப்பான். அவன் வேற எங்கேயுமே போகவே மாட்டான்ற மாரி சொல்றான். நாங்க லாஸ்ட்டா ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடும்போது 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம். அதே இடத்துல, அதே நாள்ல 20 இயர்ஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணலான்ற மாரி நாங்க 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றான். அந்த போலீஸ் குவைட் இன்ட்ரஸ்டிங் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்குன்னு போலீஸ் சொல்றாரு. இந்த 20 இயர்ஸ்க்கு நடுவுல நீங்க 2 பேரும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஏதாவது அ ஷேர் பண்ணிக்கிட்டீங்களா? பார்த்துக்கிட்டீங்களா? கான்டாக்ட் இருந்ததான்ற மாரி கேட்குறாரு. என்னோட ஃப்ரெண்ட் ஜிம்மி வெல்ஸ் கண்டிப்பா உயிரோட தான் இருப்பான்.
அ நான் எப்படி இங்க வெயிட் பண்றேனோ, அதே மாதிரி என்ன தேடி கண்டிப்பா வந்து பாப்பான். அப்படின்ற மாரி ஒரு அ அவன் மேல ஒரு பிலீவ் பண்ணி சொல்லுவான். பிலீஃப் இருக்குன்ற மாதிரி. அப்புறம் டைம் எடுத்து வாட்ச் பார்க்குறான். கரெக்ட்டா அந்த 10 மணி ஆக போகுது. அவன் அவன் கட்டியிருக்க வாட்ச் டைமண்ட் வாட்ச்சு. அப்ப போலீஸ் அவர்கிட்ட வந்து கேட்பாரு. "நீ வெஸ்ட் சைடு போயிட்டேன்னு சொல்லிட்டு, அங்க நல்லா வந்து வெல்த்தியா எர்ன் பண்ணிட்டு வந்துட்ட போலன்ற" மாரி கேட்பாரு. ஆமா நெறைய நான் ஏர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அ இதுல பாதியாவது ஜிம்மி வந்து சம்பாரிச்சு செட்டிலா இருப்பான்னு நெனைக்கிறேன். அப்படின்ற மாரி சொல்றான். அப்புறம் போலீஸ்கார் சொல்றாரு, "சரி, உங்க ஃப்ரெண்ட் வந்து 10 மணிக்கு ஷார்ப்பா வருவாருன்னு நெனைக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்பாரு. ஆ அதுக்கு இவன் சொல்லுவான், நான் வந்து இல்ல 10 மணிக்கு வரலனாலும் ஒரு கொஞ்சம் லேட்டா கூட வரலாம்." அப்படின்ற மாரி சொல்றான். "ஜிம்மி உயிரோட இருந்தா என்ன கண்டிப்பா வந்து பாப்பான்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப போலீஸ்கார் வந்து குட் நைட் சொல்லிட்டு அவரு அங்கேருந்து மூவ் ஆகுறாரு. அப்ப இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா ஒரே எம்ப்டியா இருக்கு. நல்லா ஒரு கூல் ப்ரீஸ் இருக்கு. இவன் மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட் வருவானா அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் மைல் அந்த டிஸ்டன்ஸ்லேருந்து இவன் வந்து ஃப்ரெண்ட பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கான். கண்டிப்பா ஒரு கான்ஃபிடென்ட்டோட வெயிட் பண்றான். பார்க்கலாம் நாம, ஃப்ரெண்ட் வருவானான்னு சொல்லிட்டு. ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணியிருப்பான். அதுக்கு வரைக்கும் அவன் ஃப்ரெண்ட் வரவே இல்ல. கொஞ்சம் தூரத்தில பார்த்தா, ஒரு லாங் கோட் போட்டுக்கிட்டு ஒருத்தர் வராரு. அவரு இவன்கிட்ட வந்து, "நீங்க தான் பாபான்னு?" கேட்பாரு. "நீங்க ஜிம்மி வெல்ஸான்னு?" இவன் கேட்பான். அப்போ அந்த லாங் கோட் போட்டவன் கேட்குறான், "ஆ அ இவ்ளோ 20 வருஷத்துக்கு அப்புறம் சந்திப்போம்னு நான் நினைக்கவே இல்ல" அப்படின்றான். இவன் சொல்வான், "நானும் அப்படிதான் நினைக்கவே இல்ல. நீ இவ்ளோ உயரமா வளருவன்னு நான் நினைக்கல. 20 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறோம்ல, அப்படிதான் இருக்கும்" அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் அந்த லாங் கோட் போட்ட ஆளு சொல்வான், "வா நம்ப வந்து இந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணி போவோம். வேற இடத்துல போயிட்டு நம்ம இந்த 20 இயர்ஸ் நடந்த கதையெல்லாம் பத்தி பேசலாம்னு" சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். பாப் வந்து இந்த 20 இயர்ஸ் நடந்த கதைய கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக்கிட்டே வருவான். இந்த லாங் கோட் போட்ட ஆளும் வந்து கேட்டுக்கிட்டே வருவாரு. 2 பேரும் கை பிடிச்சுக்கிட்டு அப்படியே நடந்து வராங்க ஜாலியா பேசிக்கிட்டு. அப்ப பேசிக்கிட்டே வரும்போது அவங்க ஒரு ஃபார்மசிய கிராஸ் பண்ணுவாங்க. அங்க மட்டும் கொஞ்சம் நல்லா வெளிச்சமா இருக்கும் அந்த லைட் எல்லாம். அப்ப 2 பேரும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஃபேஸ பார்க்குறாங்க. 20 இயர்ஸ்க்கு அப்புறம் வராங்கல்ல, அதனால மீட் பண்றதால இவன் ஃபேஸ் அவனும், அவன் ஃபேஸ் இவனும் பார்த்து அப்சர்வ் பண்றாங்க.